We thank the Honorable Chief Minister of Tamil Nadu for hoisting the national flag. Ladies and gentlemen, you may now take your respective seats. சுதந்திர நன்னாளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாட்டின் மக்களுக்காக சுதந்திர தின சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர் என்ற தேசிய கவி பாரதியின் பாடல் வரிகளை பாடும் தகுதியை நமக்கு தந்த இந்திய நாட்டு விடுதலை வீரர்கள் அத்தனை பேரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, மூத்த அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் உள்ளிட்ட மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்பமை நீதி அரசர்களே, தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களே, காவல்துறை தலைவர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளே, சட்டமன்ற நாடாளுமன்ற உள்ளாட்சி அமைப்புகளின் மக்கள் பிரதிநிதிகளே, விடுதலை பெருவிழாவில் பங்கேற்க வந்திருக்கும் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த விடுதலை நாள் நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலையை பாடுபட்டு பெற்றுக் கொடுத்த தியாகிகளை போற்றுவோம். அவர்கள் குடும்பத்தினருக்கு நன்றியை தெரிவிப்போம். எந்த நோக்கத்துக்காக அவர்கள் போராடினார்களோ அந்த நோக்கம் நிறைவேற எந்நாளும் உழைப்போம் என்று இந்நாளில் உறுதி ஏற்போம். இந்த விடுதலை எளிதாக கிடைத்த விடுதலை அல்ல. 300 ஆண்டு கால போராட்டத்திற்கு பின்பு கிடைத்த சுதந்திரம் இது. இரத்தத்தையே வேர்வையாக தந்து தங்கள் உடலையே விடுதலை உழைக்களத்துக்கு உணவாக தந்து எண்ணற்ற தியாகிகள் நம் இந்திய மண்ணில் உண்டு. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகம் உண்டு. இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி வெளிநாடுகளின் உதவியையும் பெற்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் படை நடத்திய போது கரம் கோத்தவர்கள் தமிழ்நாட்டு வீரர்கள். விடுதலையை அடைய கால நிர்ணயம் இல்லை என்று தெரிந்தும் முழு மனதோடு இந்தியா அணிவகுத்தது. அதிலும் தமிழ்நாடு முழுமையாக கைகோர்த்து நின்றது. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமின்றி வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பி யாரும் சேருவீர் என்று நாமக்கல் கவிஞர் பாடிய பாடல் வரிகளுக்கு ஏற்ப சத்திய பாதையில் எத்தனையோ சோதனைகள் வந்தாலும் அணிவகுத்தவர்கள் தமிழ்நாட்டு தியாகிகள்.